இல்லையா? சிலரை பொண்டாட்டிகிட்டே போயிருக்கோம், சரி வீட்டுக்குள்ளே போயிருக்கோம். ஏன் கிச்சனுக்குள்ளே மெயினாக வைக்கணும்னு சொன்னால் அங்கே தானே ஆகாரம். ஆகாரத்துக்கு பஞ்சம் உண்டாகாதபடிக்கு உங்களுடைய இருப்பிடங்கள் எல்லாவற்றிலும் காலை மாலை இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சிருங்க. ஏன்னா எல்லோருக்கும் ஜெப வல்லமை கிடையாது. ஜெபிக்கிற விண்ணப்பம் வைக்கலாம், ஜெப வல்லமை கிடையாது. வல்லமை இருந்தால் நீங்கள் ஒன்றும் பூசண்டா, ஒன்றுமே பூச வேண்டிய அவசியம் இல்லை, அவரே வல்லமையாக நிற்பார். வல்லமை பெறாதவர்கள் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துங்க. அதிசய தேவனை நீங்கள் பார்க்கலாம். உற்சாகமாக கையை தட்டி அல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பாதி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எண்ணெய் இயேசுவின் ரத்தம் மாறி எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும் என்பதற்கு என்னுடைய ஊழியத்தில் முதல் நடந்த ஒரு அற்புதம், இந்த வேலூர் அற்புதம் பின்னாடி நடந்தது தான். முதல்ல நடந்த ஒரு அற்புதம், செத்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தது தான் முதல் அற்புதம். அல்லேலூயா. நான் ஈஸியாக எல்லாம் ஆண்டவருக்குள்ளே வரமாட்டேன், நான் வேறு மாதிரி டைப்பு, நல்ல ஒரு குடிகாரன், நல்ல ஒரு வேசிக்கல்லன், புரியுதா? ஆனால் நல்ல தான தர்மங்கள் அந்த காலத்திலே செய்வேன். என் வீட்டிலேண்டே திருடி எல்லோரும் கொடுத்துருவேன், அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இப்படின்னு தான். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவ நம்பிக்கை உண்டு. நம்பிக்கையில் 2 ரகம் இருக்குது. அற்புதத்தை கண்டால் நம்புறது, அற்புதத்தை காணாமல் நம்புறது. நான் அற்புதத்தை கண்டு நம்பினவன் தான், நான் அப்போ செகண்ட் குவாலிட்டி தான். நீங்கள் எல்லாம் அப்படி இல்லை, ஃபஸ்ட்டாக வாங்க. உற்சாகமாக கையை தட்டி. தேவன் ஊழியத்தில் என்னை பிடித்து கொண்டார். ஒரு சிகரெட்டு பிரச்சனைக்காக தான் ஆண்டவர்கிட்ட போனேன். ஏன்னா சிகரெட் வாங்க காசு இல்லை, அதுக்கு தான் போனேன். ஒன்றி காசு வேணும், இல்லைன்னா சிகரெட்டை நிறுத்தணும், 2ல் 1. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு சிகரெட்டு பொறுக்கி. சிகரெட்டு பொறுக்கணும் தான், பொறுக்கி தானே. ஏன் பொண்டாட்டி சில்லறை பொறுக்கி, டேரில் அடக்கிற சில்லறையெல்லாம் அமுக்கிடுவா, எனக்கு தெரியாமலே எடுத்துடுவா. நோட்டை பத்திரப்படுத்துவா, சில்லறையை வச்சு செலவு பண்ணிடுவா. அல்லேலூயா. நான் ஆவடி மாநகரத்தில் விடியற்காலை வாக்கிங் போகிற பொழுதுன்னு சிகரெட்டு துண்டுகளை கர்ச்சி போட்டு பொறுக்கி எடுத்து சிகரெட்டு ஸ்மோக் பண்ணுவேன். ஏன்னா நல்லா ஸ்மோக் பண்ணுவேன். லாஸ்ட்டில் காசு இல்லை, பஞ்சம், தரித்திரம், உபத்திரம், வெட்கம், அவமானம், நிந்தை, பஞ்சம், பசி எல்லாம் உண்டு. அதனால் கடைசியில் ஆனால் சிகரெட் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ சிகரெட்டை அப்படி பொறுக்குவேன். ஆகவே எனக்கு பேர் சிகரெட்டு பொறுக்கின்னு நானே பேர் போட்டேன். உச்சமாக கையை தட்டலாம். இந்த சிகரெட்டை நிறுத்தி கொள்வதற்கு தான் ஆண்டவரை தேடினேன், முட்டியில் கேவலமாக மாறிவிட்டேன். சென்னை பட்டணத்தில் இருக்கிற எல்லா மிகப்பெரிய ஹோட்டல்லையும் போய் சாப்பிடுவோம், பெரிய விஐபியோட இருந்து பந்தி அமர்வோம், எல்லா கப்பாசிட்டியும் உண்டு. ஆனால் இப்போ நடு ரோட்டில் பிச்சைக்காரன் வேஷத்தில் நிற்கிறோம். அப்போ இதை நிற்கணும், இந்த சுபாவம் மாற வேண்டும். ஒன்றி சுபாவம் மாறணும், இல்லைன்னா ஃபைனான்ஸ் வேணும். பாஸ்டர்கிட்ட கேட்டால் அப்படி தான், ஒன்றி காசு வேணும், இல்லைன்னா இந்த பழக்கத்தை மாற்றணும். உமக்கு ஆண்டவருக்கு பவர் உண்டுங்க, அதை செய்யும். இதுதான் சொன்னேன். காசுக்கு வேண்டி தான் போனேன். அது எப்படி? இன்கம் டேக்ஸ் புஸ்தகங்களை 1.25 ரூபாய்க்கு நாங்கள் 6.25 கிலோய்க்கு என்னை விற்று அந்த காசு எடுத்து 1 ட்ரிப்பு தான் போக முடியும் அம்பத்தூருக்கு. அவர் இருந்த இடம் அம்பத்தூர், அண்ணா நகர். அம்பத்தூர் தாண்டி திருமங்கலம் தாண்டி அண்ணா நகரில் ஒரு 45 பில்டிங், எல்ஐசி பில்டிங்கில் 45. கர்த்தர் வந்து நின்ற இடம் எனக்காக. இலையிலேயே உற்சாகமாக கையை தட்டலாம். அங்கே தான் கேட்டேன், ஏன்னா சிகரெட்டுக்கு காசு வேணும், இல்லை சுபாவத்தை மாற்றும். நீங்களும் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் என்ன சுபாவத்தை மாற்றுங்கன்னு. நீங்கள் மாற்றினா ஐயா சுபாவம் மாறும். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, இல்லையா? சுபாவம் உங்கள்கிட்ட தானே இருக்குது, ஆண்டவர்கிட்ட இருக்கா? குடிக்க மாட்டேன்னு நினச்சா குடிக்க மாட்டோம், அப்படி முடிவெடுக்க உங்களுக்கு என்ன?
விபச்சாரம் பண்ண மாட்டேன்னா விபச்சாரம் பண்ண மாட்டோம் அப்படி முடிவெடுத்த என்ன நினைக்கிறேன். ஏதோ ஒரு பிசாசு வந்து தூண்டுறவோட அங்கே போயிடுவீங்களா நீங்கள்? அப்போ ஒரு பிசாசு கிணத்துல 2 சாடுன்னு இல்லை, கிணத்துல விழுந்துருவீங்களா நீங்கள்? விழ மாட்டீங்கல்ல. சமுத்திரத்தில் போய் விழுன்னு என்ன விழுந்துருவீங்களா நீங்கள்? விழ மாட்டீங்களா? அப்போ எல்லாம் உங்களுக்கு சுய புத்தி இருக்குல்ல. அப்படி தீய பழக்கத்தை நிறுத்துறதுக்கு அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் பலப்படுத்தினாலே போதும். அல்லேலூயா. விடுதலை உடனே உண்டாகும். எனக்கு தான் அப்படி தான் ஆண்டவர் சொன்னார். கேட்டாச்சுன்னா நீயே திருந்து உனக்கெல்லாம் ஜெபம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிட்டார். இப்போ காசும் கிடைக்கல, விடுதலையும் கிடைக்கல. ஆனால் என்ன உன்னால் முடியும்னு சொன்னார். இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த தீய பழக்க வழக்கமோ எந்த பாவ பழக்க வழக்கமோ நிறுத்த உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தை நீங்கள் என்ன விளங்க பண்ணணும், தொலங்க பண்ணணும். அவ்வளோதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நடந்து வந்தோம், 2 குழந்தைகளையும் தூக்கி தோளில் போட்டுட்டு ஆவடிக்கு. ஏன்னா இது இப்படி சொன்னவர்கிட்ட காசு கேட்க முடியாது. ரிட்டன் வருமா காசு கேட்கலன்னா தைரியமாக போனது. ரிட்டன் காசு கிடையாது. அந்த நள்ளிரவு 2 குழந்தைய தோல் மேலே போட்டு அண்ணா நகரில் இருந்து ஆவடி வரைக்கும் கால்நடையாக அநேக முறை நடந்திருக்கிறோம், அநேக முறை. ஆனால் இது வித்தியாசமான முறை. அன்று வரும்போது தான் தேவன் என்னுடைய கண்களை அவர் திறந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த பேய் நின்றாலும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டுங்க. அதான் ஸ்பெஷல் வரம். இந்த டாக்டர் மேலுக்கு ஸ்பெஷல் வரம் இருக்குல்ல, ஸ்பெஷல் வரம். என்ன ஸ்பெஷலிஸ்ட்டு, கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஓனு ஸ்பெஷலிஸ்ட்டு, டோட்டல் ஸ்பெஷலிஸ்ட்டு இனி நான் தான். உற்சாம கையை தட்டு. இது பெருமை அல்ல, ட்ரூ. அவ்வளோ அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். வேணா ஒருவர் எழும்பி இங்கே வந்து உட்காருங்க, தைரியம் இருந்தால். எந்த இடத்துல மச்சம் இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். கல்லால் மட்டும் அடிக்கக்கூடாது. ஒரு சம கையை தட்டலாம். ஸோ நான் ஒரு ஸ்கேன் சென்டரு. அவள் எந்த பேய் எங்கே இருந்தாலும் தெரியும், எந்த பாவம் எப்படி செஞ்சாலும் எனக்கு தெரியும். நீங்கள் என்னோட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நானே கண்டுபிடிச்சிடுவேன். யோபு 10:5 படி வரைக்கும் வாசி பார்ப்போம். அவர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என்னை ஆராய்ந்து விசாரிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் எனக்குள்ளே வரும்போது நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவேன் எல்லாத்தையும். அல்லேலூயா. அன்றைக்கு விடுதலையை பெற்று கண்கள் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை மெய்யாய் ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் ஒரு விதமான சுரூப ஆராதனையோடு, இப்போ ஆவிக்குரிய ஆராதனையோடு கடந்து வந்தாலும், தேசத்தை விட்டு ஊரை விட்டு சொந்த தேசத்தில் வந்தாலும், பைபிளை ஒரு தினத்தந்தி பேப்பரில் பேக்கிங் பண்ணி கை இடுக்கில் அப்படி வச்சுக்கிட்டு நடப்பேன். பேக் வேண்ட காசு இல்லை, பேக் வேண்ட காசு இல்லை. பேக் வேண்ட காசுன்னா 4 நாள் டீ சாப்பிடுவோம். ஆனால் பைபிள் எடுத்துகிட்டு எங்கே போவேன்? என் அம்மா வீட்டுக்கு போவேன், என் சொந்த வீடு, என் பேரில் இருக்க வீட்டுக்கு தான் போவேன். இன்னும் சுடுகாடா கிடக்கு, இன்றைக்கி வர அங்கே போகலை. அல்லேலூயா. அங்கே போய் அம்மாவுக்கு மட்டும் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அதுதான் இந்த பைபிள். இங்கே திரும்பி வருவேன். இது வெறுந்தரையாகவே இருந்தது, கட்டாந்தரையாக இருந்தது, எந்த மதில் காமோடும் கிடையாது. இங்கே தான் பன்றிகள் வாழுகிற ஒரு இடத்தை போல ஒரு சின்ன குடிசை. அதிலே இந்த பன்றி 2 பிள்ளைகள் 4 பேர் அங்கே தான் கிடந்தான். கூட வந்து நாய்களும் கிடக்கும் கூட்டுக்கு துணைக்கு. நல்லா பெரிய வீட்டு நாய் இல்லை, தோலெல்லாம் அழுகி புழுத்து நாரி போகிற பட்டி நாய்களுக்கெல்லாம் எங்கள் வீடு தான், எங்கள் குடிசை தான் ஒரே விடம். கிட்டே வந்து படுக்கும். என்னடா தனியாக சூடாக தெரியுதுன்னு பார்த்தாச்சுன்னா நாய் தான் வந்து படுத்து கிடக்கும். உற்சம கையை தட்டலாம். அப்படிப்பட்ட தான் நான். அன்றைக்கு இரவு 11 மணிக்கு ஜெபத்தை முடித்து விட்டு என் அம்மாவை பார்ப்பதற்கு 12 மணிக்கு அம்மாவுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். ஒரு ஆத்மாவை பரிசுத்தமாக்கணும். தாயை பரிசுத்தம் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்பணும். அதான் திட்டம். ஆத்மா அறுவடை சுரூப ஆராதனை தான் அம்மாவுக்கு. எப்படியாவது 2 மீட்டெடுக்கணும் என்பதற்காக நள்ளிரவு 12 மணிக்கு ஜெபம் எடுக்க போகிறோம். அன்றைக்கு மின்சாரம் ரத்து, கும்முருட்டு. நமக்கு இந்த பேய் தான் எப்போதும் கண்ணுக்கு தெரியுமே. அந்த இருட்டிலேயே நிறைய பேய்கள் வந்து நிற்குது என்னை சுற்றி. நாங்கள் ஜெபத்தை முடிக்கவில்லை, ஆனால் ஒரு ஒப்பாரி சத்தம் கேட்கிறது, ஒரு அழுகுரல் சத்தம் கேட்கிறது. அது கூட்ட குரலாக மாறுகிறது, ஒரு மரண வீட்டினுடைய அழுகுரலாக கேட்கிறது.
7-8 பேர் அழுதால் எப்படி சத்தம் வருமோ, அந்த நள்ளிரவு 12 மணிக்கு அந்த சத்தத்தோடு எங்கள் வீட்டு வாசல்லே வந்து நாங்கள் தங்கியிருந்த ஜெபம் பண்ணி கொண்டிருந்த இடத்துல கொண்டு ஒரு குழந்தையை காட்டி நிற்கிறான். குழந்தை செத்து பல மணி நேரம் ஆகிவிட்டது. கல்லறை வெட்டுகிறார்கள். ஆனால் தகப்பன் பிள்ளையை தூக்கி கொண்டு எங்கே வந்தான்? எங்கள் முன்பாக வந்தான். வேதத்தின் அடிப்படையில் அன்றைக்கு என் மகள் மரித்து போனால், இயேசுவே நீர் வந்து மகள் சிரசு மேல் கரமையும் அப்பொழுது அவள் பிழைப்பான் என்று சொன்ன தகப்பனுடைய விசுவாசத்தை போல தகப்பன் டெட் பாடியை கொண்டு இங்கே வந்து நிற்கிறான். என் கையில் எப்பளும் ஒரு பாட்டில் எண்ணெய் வச்சுருப்போம். கையை தொட்டான் ஐஸு. நம்ம ஊழியத்தை வெட்கப்படுத்துவதற்கென்றே வந்து விட்டானோ, ஊழியத்தை விமர்சனம் பண்ணுவதற்கு வந்து விட்டானோ என்று கருதினேன். ஆனாலும் நமக்கு முன்பாக ஒரு டெட் பாடி கிடக்கிறது. உயிர் கொடுக்கிறதுக்கு சர்வ வல்லபருக்கு அதிகாரம் உண்டு. கையை தட்டலாம். அல்லேலூயா. உயிர் கொடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் என்னையே மாற்றின தேவன் ஏன் என் மூலம் இவனுக்கு ஒரு உயிரை கொடுக்க முடியாது? ஏன் முடியாது? அதான் கேள்வி. நீங்களும் கேட்கலாம், ஏன் உம்மால் முடியாது? முடியும். அல்லேலூயா. அன்றைக்கு பாடின வரிகளில் சில வரிகளை பாடுவோம். அல்லேலூயா. 4 நாளாயிற்று நாரும் என்றார், நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். கவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். கவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவன் உயிர்த்தே, மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவே இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவே இயேசுவிடம் இளைப்பாற. ஆண்டவர் எனக்கு அன்றைக்கு சொன்ன வேத வசனம் தான். பைபிளில் எங்கே இருக்கிறேன்னு அப்போ தெரியாது. இந்த வசனத்தை கேள்விப்பட்டதும் இல்லை. அக்காலத்து ஆர்சி கிறிஸ்தவர்களுக்கு வேத வசனம் தெரியாது. இப்போ நானும் அந்த லிஸ்ட்டில் உள்ளவன் தான். அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு மகள் மரித்து போகிறாள். தகப்பன் இயேசுவிடத்தில் ஓடி வந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், நீர் வந்து சிரசில் கரம் வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று அவர் சொன்னார். அதே வசனத்தை திரையில் எழுதி காண்பித்து ஆண்டவர் என்னை வாசிக்க வைத்தால் நான் வாசித்தேன். அப்படினால இன்று இந்த மகனுடைய சிரசு நீர் கரம் வையும் ஆண்டவரே, அப்பொழுது இந்த பையன் பிழைப்பான். அதான் கிடுக்குப்பிடி. அல்லேலூயா. கிடுக்குப்பிடி போடுறேன். நீர் கை வையும் பிழைக்கட்டும் அப்படின்னா சொன்னார் ஆண்டவர். உன் கையில் இருப்பது என்ன? என் கையில் எப்பொழுதும் ஒரு பாட்டில் என்ன தான் இருக்கும். மோசையின் கையில் என்ன இருக்கும்? கோல் இருக்கும். எங்கையில் எப்போவும் என்ன தான் இருக்கும். அல்லேலூயா. உன் கையில் இருப்பது என்ன? எடுத்து தலையில் பூசி தொப்புள் குழியில் ஒரு குத்து அவன் பிழைப்பான் என்றார். நானும் இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி குழந்தைக்கு ஒரு குத்துனா அப்படி கை கால் அடித்து கால் அடித்து குழந்தை அழுது கொண்டு எழுந்து உட்கார்ந்து இருந்தது. உற்சாம கையை தட்டலாம். ஜீவனை கொடுக்கிற தேவன். என்னுடைய அரைகுறை விசுவாசம் அங்கே மரித்து போய் இந்த கர்த்தரால் எப்பேற்பட்ட அற்புதத்தையும் செய்ய முடியும், இவருக்கு ஒப்பான தேவன் உலகத்தில் எங்குமே இல்லை 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 என்பதற்கு நானே ஒரு சாட்சி. அல்லேலூயா. அவதான் எப்பொழுதும் பாடுகிறோம், இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். எத்தனையோ
இடர் சூழ்ந்தாலும் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. ஆக நம்முடைய தெய்வம் எவ்வளோ பெரிய அற்புதங்களையும் இன்றும் உங்களுக்கு செய்வார் என்று விசுவசிக்கிறவர்கள் சூப்பராக ஏற்றுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகத்தோடு சொல்லுங்க, சந்தோஷத்தோடு சொல்லுங்க. சொல்லும்போதே பேய்கள் ஓடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு சாட்சி. ஏன் இப்படி அல்லேலூயா சொல்லி நம்ம எல்லோரும் அல்லேலூயா சொல்லி சொல்லி பழக்கம் இருக்காது இல்லை? சில அல்லேலூயா சொல்லி பழக்கம் இருக்காது. ஆனால் பழகாதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் பழகினவங்க சத்தமாக சொல்லலாம் இல்லையா? சொல்கிறதுனால என்ன நடக்கும்னு பாருங்கள். ஒரு 61 வயதான ஒரு மூதாட்டி திருவண்ணாமலை பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க. செய்யூரா ஏதோ ஒரு ஊர், அங்கே தான் இருக்கா செய்யூர். செய்யூர்னு ஒரு ஊர் இருக்கா? செய்யாரா செய்யூரா? செய்யார் எந்த ஊரில் இருக்காது? என்ன மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம். ஓகே, உட்காருங்க. அந்த அம்மா அங்கே உட்காந்து என்ன பண்ணுமா, காலை நீட்டி போட்டுக்கிட்டு வெத்தலை பாக்க போட்டுட்டு பிடி பிடி சிகரெட்டெல்லாம் அடிக்குவான். ஆனால் அவங்களுக்கு தீராத வலி உண்டு. என்ன? இடுப்பு வலி, பெரிய கால் வலி. அதான் காலை நீட்டி மடக்கி உட்கார முடியாது. அப்படியே சோலை சாஞ்சிட்டு வெத்தலை பாக்கம் போட்டு பீடியும் பலிச்சுக்கிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கிற ஒரு பேய்னு வச்சு விடுவேன். ஏன்னா பேய்கள் தானே பாவம் செய்யும். பேய்கள் தான் பாவம் செய்யும். உங்கள் புருஷன் என்ன போடுறாரு? இந்திரா புருஷன் ஹான்ஸு போடுறாரு. அப்போ ஹான்ஸ் போடுற பேய் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு நாள் ஓட்டிடுவோம். அவனு தானாக ஓடணுவங்க, மரியாதையை ஒழுங்காக நிறுத்த சொல்லுவேன், இல்லைன்னு இங்கே வர